வணக்கம். எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் 11 இரு கோடுகள். தேவிகா வரிசையில் காத்திருந்த நோயாளிகளை ஒவ்வொருவராக அழைத்து விசாரித்து பின்னர் அவர்களை சோதித்து குறிப்பெழுதி மருத்துவர் அறைக்குள் அனுப்பினாள். முதல் ஆள்களாக ஈஸ்வரியும் நிகாவும் நுழைந்தனர். அவர்களை பார்த்ததுமே அகல்யா, என்ன தேவி, உன் ஃப்ரெண்டுன்னு முதல் ஆளா ஈஸ்வரியை உள்ள விட்டியோ என்று கிண்டலாக கேட்டாள். மகளின் உடல்நிலைக்காக அடிக்கடி அங்கு வந்து போக நேரிட்டதில் ஈஸ்வரிக்கு செவிலியர் தேவிகாவுடன் நல்ல பழக்கம் உண்டாகியிருந்தது. அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் சமயங்களில் ஈஸ்வரியை அவள் முன்னே அனுப்புவதும் நடக்கும். அதனை அறிந்து அகல்யா கேட்க, ஐயையோ, அப்படியெல்லாம் இல்லை டாக்டர், ஈஸ்வரி காலையிலேயே வந்துட்டா என்று அவசரமாக மறுத்தாள் தேவி. அகல்யா பேசிக்கொண்டே நிகாவை அருகே அமர்த்தி சோதித்தாள். ஆமா, என்னாச்சு நிகா குட்டிக்கு? ஏன் ஜுரம் வந்துச்சு? ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன் என்று பாவமாக அம்மாவை திரும்பி பார்த்து கொண்டே கூறினாள் சின்னவள். என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் உடனே ஜுரம் வந்துடுது டாக்டர். ஈஸ்வரியும் கூடவே ஆதங்கப்பட்டாள். நிகாவின் உடலை முழுவதுமாக சோதித்த அகல்யா, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு இது போல நடக்கும். இன்னும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு முன்னை விட நிகாவோட ஹெல்த் எவ்வளவோ பரவாயில்ல. என்ன நிகா, நீ ஸ்ட்ராங்காயிட்டே வர்றதானே என்று அகல்யா நிகாவிடம் கேட்க அவள் வேகமாக தலையசைத்தாள். குட், மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும் நிகா என்றபடி அகல்யா மருந்துகளை தந்தாள். அதனை பெற்றுக்கொண்ட ஈஸ்வரி தேவிகாவிடம் ரகசியமாக கண்ணை காட்டினாள். வெளியே வெயிட் பண்ணு, நான் வரேன் என்று வாயசைப்பில் சொன்ன தேவிகா அடுத்த நோயாளியை உள்ளே அனுப்பிவிட்டு வர, ஆமா, இன்னைக்கு அந்த கவுன்சிலர் அக்கா வல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுறது என்று தவிப்புடன் கேட்டாள். பெரும்பாலும் அரசு சுகாதார நிலையங்களில் கருத்தடை மாத்திரைகள் தருவதற்கு ஆலோசகர் ஒருவர் இருப்பார். அவரை குறித்து ஈஸ்வரி கேட்க, உனக்கு மாத்திரை உடனே வேணுமா என்று கேட்டாள் தேவிகா. ஆமாம் வேணுங்க்கா. அப்போ கொஞ்சம் நேரம் இரு, நான் 2-3 பேஷண்ட்டை அனுப்பிட்டு வந்து தரேன் என்று உள்ளே சென்றவள் தான். அதன் பிறகு வெகு நேரமாகியும் வரவில்லை. மா பசிக்குது, மா போகலாமா என்று நிகா நச்சரிக்க தொடங்க, கொஞ்ச நேரம்தான், நர்ஸக்கா கிட்ட மாத்திரை வாங்கிட்டு போகலாம் என்றாள். எல்லா மருந்து தான் வாங்கிட்டோம்ல. இது உனக்கு இல்லை, எனக்கு. உனக்கு எதுக்குமா, நீ நல்லா தானே இருக்க. அம்மா ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறேன்ல, அதான் கால் வலிக்குது என்று மகளை சமாளித்து கொண்டிருந்த சமயம் கைக்குழந்தையுடன் ரேகா உள்ளே நுழைந்தாள். அவளை பார்த்ததுமே ஈஸ்வரி முகத்தை திருப்பி கொண்டு விட்டாள். ஆனால் அவர்களிடம் நேராக வந்த ரேகா, என்னாச்சுக்கா, நெகாவுக்கு உடம்புக்கு என்ன முடியலையா என்று அக்கறையாக விசாரித்தாள். நிகா முந்தி கொண்டு, ஆமாம் ஜூரம் என்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவள் கதையெல்லாம் கூறிக்கொண்டிருந்தாள். போதும் போதும் ஐஸ்கிரீம் புராணம் என்று கடுகடுத்த ஈஸ்வரி, நீ இங்கேயே இரு, நான் நர்ஸக்காவை பார்த்துட்டு வாரேன் என்று மகளிடம் சொல்லிவிட்டு மருத்துவர் அறைக்கு சென்று எட்டி பார்த்தாள். மும்முரமாக நோயாளியை சோதித்து கொண்டிருந்த தேவிகா இவளை பார்த்ததும், லேட் ஆகும் போல, நீ நாளைக்கு வரியா என்று கை காட்டினாள். இதை முதல்லையே சொல்லியிருக்கலாம் என்று புலம்பியபடி வந்தவள் நிகா ரேகாவின் குழந்தையும் ஆசையாக கொஞ்சம் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து வியப்புற்றாள். அந்த காட்சியை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஈஸ்வரியின் பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து கொண்டு வந்தது. அதே நேரம் யோகேஸ்வரன் குடும்பத்துடன் மகள் உறவாடுவது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நிகா வா போகலாம் என்று மகள் கையை பிடித்து கொண்டு கிளம்ப எத்தனிக்க, நீ கால்வலிக்கு மாத்திரை வாங்கிட்டியாம்மா என்று கேட்டாள். நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி மகளை அழைத்து கொண்டு வெளியேறிய ஈஸ்வரி ஆரம்பத்திலிருந்தே அங்கே நின்ற ரேகாவை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. இந்த அக்காவுக்கு ஏன் நம்மளை பிடிக்கல, அப்படி என்ன நம்ம செஞ்சிட்டோம் என்று ரேகா யோசித்து கொண்டிருக்கும் போதே தேவிகா அவளை அழைத்தாள். என்ன ஏதென்று விசாரித்தவள் எரிச்சலுடன், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி படித்து படித்து சொல்லி அனுப்புனாலும் நீங்கள் செய்கிறது தான் செய்வீங்கல்ல, எப்படித்தான் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களோ, கொஞ்சம் கூட உடம்பை பற்றின அக்கறையே இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்று மானாவரியாக திட்டத் தொடங்க ரேகாவின் முகம் வாடி சுருங்கியது. இந்தா போய் செக் பண்ணிட்டு வா என்று கர்ப்ப பரிசோதனை கருவியை எடுத்து தந்தாள். குழந்தைய எங்கே விட்டு போகிறதுக்கா என்று ரேகா தயங்க, புருஷனை கூட்டின்னு வர வேண்டியது தானே, படுக்கிறதுக்கு மட்டும்தான் புருஷங்காரனா என்று எரிந்து விழுந்த தேவிகா, உள்ள சரசக்கா இருப்பாங்க பார், அவங்க கிட்ட கொடுத்துட்டு போ என்றாள். அந்த ஆயமாவை தேடி குழந்தையை தந்துவிட்டு கழிவறைக்கு வந்தாள். தொட்டாலே விழுந்துவிடும் நிலையில் இருந்த கதவை மெதுவாக இழுத்து மூடினாள். கண்களில் கண்ணீராக கொட்டியது. கடவுளே, இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டே சோதனையை செய்தாள். ஆனால் அவள் எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. இரு கோடுகள். அங்கேயே நின்று உடைந்து அழுதவள் ஒருவாறு தன்னை தேற்றிக்கொண்டு முகத்தை அலம்பியபடி வெளியே வந்தாள். அதன் பின் அந்த சோதனை கருவியை தேவிகாவிடம் காட்ட, நினைச்சேன் என்று உதட்டை சுழித்து கொண்டே அவளை அகல்யாவிடம் அழைத்துச் சென்றாள்.
அந்த தகவல் அகல்யாவிற்கும் அதிருப்தியை உண்டு பண்ணியது. ஆனால் அவள் தேவிகா போல சத்தமிடவில்லை. நிதானமாக விசாரித்தாள். குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? இல்லை டாக்டர், பால் வர்றதில்ல, நின்றுடுச்சு என்று தலையை தொங்க போட்டுக்கொண்டு குற்ற உணர்வுடன் சொன்னாள் ரேகா. போன தடவை வந்தப்ப ஏன் இதை பற்றி சொல்லலை? இல்லை, குழந்தை மற்ற ஆகாரம் எல்லாம் நல்லா சாப்பிட்றா, அதான் பால் குடிக்கிறத குறைச்சிட்டா. எனக்கும் சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், உங்கள் முடிவு என்று அகல்யா சுற்றி வளைக்காமல் விஷயத்திற்கு வர, என் வீட்டுக்காரரை கேட்டு சொல்கிறேன் டாக்டர் என்றாள் ரேகா. அந்த பதிலில் கடுப்பான தேவிகா, இன்னமா உன் வீட்டுக்காரருக்கு விஷயம் தெரியாது? ஏன் உன்னை ஆப்ரேஷன் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்ன நல்லவர் தானே அவரு என்று எடக்காக கேட்டு வைக்க ரேகாவின் முகம் இருண்டது. மீண்டும் கண்களில் கண்ணீர் கட்டி நின்றது. தேவிகாவிடம் அமைதியாக இருக்க சொல்லி கண்ணை காட்டிய அகல்யா, சரி, நாளை கடத்தாமல் சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுங்க, அடுத்த முறை வரும்போது உங்கள் வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பினாள். கண்களை துடைத்தபடி வெளியே வந்த ரேகா வாசலில் கணவனின் மண்டி நிற்பதை பார்த்து ஆச்சரியமானாள். நீங்களும் என் கூட வர்றீங்களா என்று காலை அவள் கேட்டபோது, நீ ஏன் போயிட்டு வந்த ரேகா, எனக்கு லோடு எடுக்க போகணும் என்றவன் இப்போது இங்கே என்ன செய்கிறான்? ஒருவேளை வேலை முடிச்சுட்டு கூட்டிட்டு போக வந்திருக்காரு போல என்று எண்ணிக்கொண்டவள், உங்க அப்பா நம்மளை கூட்டிட்டு போக வந்திருக்காரு என்று உற்சாகமாக குழந்தையிடம் பேசிக்கொண்டே வண்டி அருகே வந்தாள். ஆனால் உள்ளே அவன் இல்லை. எங்கே அவன் என்று சுற்றிலும் பார்வையை சுழற்றி தேடினாள். அப்போது எதிரே இருந்த உணவகத்தில் அவன் நிற்பதை கவனித்தவளுக்கு மனதில் அப்படி ஒரு ஆசுவாசம். அத்தனை நேரம் இருந்த அவளுடைய தவிப்பெல்லாம் விலகியது. ஓடிச் சென்று அவனை அணைத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழ வேண்டும் போன்ற ஒரு உணர்வு தொண்டையே அடைத்தது. மாமா, மாமா என்று ரேகா சத்தமாக அழைக்க அவன் திரும்பவில்லை. வண்டி சத்தத்தில் கேட்கல போல. அவள் குழந்தையுடன் சாலையை கடந்து சென்றாள். மாமா என்று மீண்டும் அவள் அழைக்க எத்தனித்த சமயம் அதே உணவகத்திலிருந்து ஈஸ்வரி நிகாவுடன் வெளிப்பட்டாள். அவள் நேராக யோகேஷிடம் வந்து விரல்களை ஆட்டி ஏதோ எச்சரிக்க அவன் பவ்யமாக கைகளை கூப்பி நின்றான். ரேகாவிற்கு நடப்பது ஒன்றும் பிடிபடவில்லை. மாமா எதுக்கு அந்த அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு என்று யோசித்தபடி ரேகா அவர்களை நெருங்க, வயிறறிஞ்சு சொல்றையா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட என்று ஈஸ்வரி அவனை உக்கிரமாக சபித்துவிட்டு கடந்து சென்றாள். அவள் சொன்ன விதமும் சொன்ன அந்த வார்த்தைகளும் ரேகாவை கதிகலங்க செய்தது. இது வெறும் சாதாரண கோபத்தில் உதிர்க்கும் வார்த்தைகள் அல்ல, இதற்கு பின்னணியில் வேறென்னவோ இருக்கிறது. தொடரும்.